வணக்கம் மக்களே. நம்ம மலேசியா சீரீஸோட லங்காவி பகுதி முடிஞ்சுது. ஸோ லங்காவிலேருந்து கிளம்புற தருணம் வந்தாச்சுங்க. ஸோ இப்போ எங்கே தாண்டா போகிறோம்? சுற்றி கடலாக வேறு இருக்குது, ஏதோ கப்பல் மாதிரி இருக்குது. இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அடுத்து நம்ம போகிற இடம் தான் பினாங். அது போகிறதுக்கான ஃபெரி டெர்மினல் தாங்க இது. என்னடா டெர்மினல்னு ஏர்போர்ட் மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? அதே மாதிரி தாங்க ஏர்போர்ட்டில் இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இங்கேயும் இருக்குது, செக்யூரிட்டி செக்கிங்லாம். ஆனால் ஃபெரிங்க க்ரூஸ் மாதிரி இல்லை, பஸ்ஸில் போகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு ஃப்ளைட்டில் போனால் எப்படி போயிங்க அந்த ப்ரொசீஜர்ஸோட ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறதுக்கு, அதுவும் மலேசியாவில் ரொம்ப ஒரு காமன் டிரான்ஸ்போர்ட் தாங்க இந்த ஃபெரி. உள்ளுக்குள்ளே பாருங்கள், ஆனால் செம்ம கம்ஃபர்டபுளாக ஏசியோட அந்த விண்டோ வியூவில் எல்லாம் ஐலாண்டையும் தாண்டி போகிறது இருக்குங்க பாருங்கள் லங்காவிலேருந்து. அதுவே ஒரு தனி ஒரு சைட் சீயிங் அட்ராக்ஷன் மாதிரி இருந்தது. ஸோ லங்காவிலேருந்து பினாங்கு நிறைய பேர் இது மாதிரி ஃபெரியில் போகிறது உண்டு, வேலை பர்பஸ்க்காக, ஃபேமிலி விசிட்ஸ்க்காக. ஸோ ஃபெரிங்கிறது ஒரு காமன் டிரான்ஸ்போர்ட் மாதிரினே சொல்லலாம் மலேசியாவில். ஸோ அந்த ஃபெரி பயணம் 1 hour தாங்க. ரெடியாக எங்கள் கைடு வாசல்லே இருந்தார். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் பஸ்ஸில் கிளம்பி பினாங் சிட்டி டூர் ஆரம்பித்தோம். முதல்ல போன இடம் இந்த மெமோரியல் தாங்க. ஸோ பினாங்குங்கிறது அதுவும் ஒரு ஐலாண்டு கம் சிட்டின்னு மட்டும் இல்லாமல் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் கூட. ஸோ நம்மளுக்கு எப்படி டெல்லி மாதிரி இடம் இருக்கும், ஸோ இங்கே வார் மெமோரியல்ஸ்க்காக ஒரு ஃபோர்ட்டு கடலை ஒட்டியே கட்டியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே சும்மா ஒரு 1/2 மணி நேரம் விசிட் பண்ணிட்டு பீச் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். உண்மையிலேயே ஒரு ரம்மியமான இடமா இருந்து. நாங்கள் போன அன்றைக்கி நல்ல வெதராகவும் இருந்ததுனால செம்ம ப்ளசண்ட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே நம்ம பினாங் சிட்டிக்குள்ளே நுழையும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிற இடம் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜு மாதிரிங்க. ஸோ பினாங்கோட லாங்கஸ்ட் கனெக்டிங் பிரிட்ஜு பினாங் சிட்டிக்கு போகிறதுக்கு. ஸோ இதுவும் பினாங் ஐலாண்டுக்கு நடுவுலேயே ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஐலாண்டை எவ்வளோ பெரிய சிட்டியாக மாற்றிருக்காங்கன்னா அது உண்மையிலேயே இந்த பிரிட்ஜை பார்த்தது மூலம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியே நம்ம அடுத்து சிட்டிக்குள்ளே நுழைஞ்சோன்னே கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டில் இந்தியா இருக்குங்க. அதுதான் நம்ம சிங்கப்பூர், நம்ம லங்காவியில் கூட இது மாதிரி இடம் இருந்தது. இங்கேயும் அது மாதிரி இந்த லிட்டில் இந்தியா இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இந்திய கடைங்களோட செம்மையாக நிரம்பி இருந்தது. அங்கே தான் நம்ம லஞ்சையும் முடிச்சுக்கோம். இதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 2 பியூட்டிஃபுல் டெம்பிள்ஸ்க்கு போனோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் புத்தா டெம்பிள். ஸோ பினாங்கில் ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக மலாய் சைனீஸ் மக்களோட தாயோட பாப்புலேஷனும் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி டெம்பிள்ஸ், இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்லாம் இங்கே ரொம்ப அதிகம். ஸோ மொனாஸ்ட்ரிஸ் மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சிட்டிக்குள்ளே இது மாதிரி டெம்பிள்ஸ்லாம் பார்க்குறது ரொம்பவே ரம்மியமாக அழகாக இருந்ததுன்னு தான் சொல்லணுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் நிறைய பானைங்க இருந்ததோ பாருங்க, ஹாப்பி மேரேஜ், ஹையர் எஜுகேஷன். ஸோ இதெல்லாம் ராசி பலன் மாதிரி. ஸோ அதில் காயின் போட்டால் அது மாதிரி நல்லது நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை போல். ஸோ அதெல்லாம் பார்க்க உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அவங்க கல்ச்சர் போல் அது. எதிரிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு புத்திஸ்ட் டெம்பிள் இருந்ததுங்க. அங்கே கிட்டத்தட்ட 24 புத்தாஸ் இருந்தாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புத்த ஸ்டாச்சு கிட்டேயும் ஒவ்வொரு கண்ட்ரியோட பேர் இருந்தது. அதாவது அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிற புத்திஸ்ட் கோயிலோட ஒரு ரெப்ளிகா மாதிரி. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ், எவ்வளோ ஆர்கிடெக்சரல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எப்படி இந்த புத்திஸ்ட் கல்ச்சர் இருக்குங்கிறத ஒவ்வொரு கண்ட்ரி மூலம் டெபிக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மெயின் ஸ்டாச்சூஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஆர்கிடெக்சரே பாருங்கள், அந்த ரூஃப் ஃபுல்லாக குட்டி குட்டி புத்தா ஸ்டாச்சூஸ் உண்மையிலேயே செம்ம வியப்பாகவும் ரொம்ப ஒரு காமிங்கான இடமாகவும் இருந்துன்னு தான் சொல்லணும்.
அதே கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த என்ட்ரன்ஸை தாண்டி போகலையே செம்ம வைப்பாக இருந்ததுன்னு தாங்க சொல்லணும். அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே அப்படியே நுழைஞ்சு போனால் இன்னொரு ஷாக்குங்க. ஒரு ஜைஜான்டிக் புத்தா ஸ்டாச்சு இருந்தது பாருங்க, செம்ம வியப்பா, அவ்வளோ டிவைனாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். சான்ஸே இல்லை. திருப்பி ஒரு ஆர்கிடெக்சரல் வண்டர் தான். ஸோ பினாங் மாதிரி ஒரு ஊர்லேயும் அவங்க கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த தாய் மலாயோட கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு டெம்பிள் இருக்கிறத பார்த்தது செம்ம வியப்பாக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் தாங்க ஹைலைட்டு. என்னடா இது, ஏதோ மலை மாதிரி இருக்குது, ட்ராக்கெலாம் இருக்குது, நாங்கள் பாட்டுக்கு நடந்து போயின்னு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது புரியுது. இது தாங்க பினாங் ஃபியூனிகுலர் ட்ரெயின் ரைடு. சொய்யன்னு ஒரு சின்ன ஒரு கேபின் மாதிரி இருக்குங்க. அது கேபினாக இல்லை பல பொட்டிகளோட அந்த ட்ரெயின் போது பாருங்க, அதுவும் அந்த ஹில் மேலே ஏறி. இது செம்ம யூனிக்கான வியர்டான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஒரு ட்ரெயின் மாதிரியும் இல்லாமல் அதே மாதிரி ஒரு கேப் மாதிரி இருந்துக்கிட்டு அது கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே, அதுவும் அந்த ஸ்டீப்பில் ஏறும்போது ஒரு ஸ்பீடில் ஏறும் பாருங்கள், இதெல்லாம் அன்மிஸ்ஸபிள். அந்த ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு இறங்கி வந்தோடனே நம்ம பார்க்குற இந்த இடம் தாங்க ஆகாயத்துக்கிட்டேயே இருக்கிற அந்த பியூட்டிஃபுல் பினாங்கு. ஸோ இங்கே பலவேறு அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ட்ரெக்கிங்கான இடம், இதையும் தாண்டி அதுக்கு மேலே பினாங் முருகர் கோயில், அதையும் தாண்டி பலவேறு ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸு. ஸோ இதை நம்ம பார்க்கறதுக்கே தனி ஒரு பக்கி கார் ரைடும் இருக்குது. ஸோ அது ஒரு மினிமல் காஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பக்கி கார் ரைடையும் அவைல் பண்ணிக்கிட்டு ஒரு 4 பேர்கிட்ட அந்த பக்கி காரில் போய் அதை தனியாக சுற்றி பார்க்கலாம். ஏன்னா செம்ம பெரிய இடம், அந்த வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு நடக்க முடியலன்னா இந்த பக்கி கார் ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்படியே அந்த ரைடில் போயிட்டு இந்த இல்ல ரசிக்கிற வியூ இருக்குது பாருங்கள். இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அது நேச்சரோடு எப்படி ஒன்றி இருக்கிறதுக்கு ஒரு செம்ம எக்ஸாம்பிள் தாங்க. அந்த ட்ரெயினில் மேலே ஏறி வந்ததே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ்னால் இங்கே இருக்கிற இடங்களெல்லாம் பார்க்குறது அதோட ஒரு சூத்திங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுவும் நடுவில் நமக்கு ஒரு வியூ பாயிண்ட் வேறு நிறுத்தி காட்டுறாங்க. அங்கே இருக்கிற வியூலாம் பாப்பா சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். அதை தவிர்த்து அங்கே நம்ம நிறைய இடம் காட்டுறாங்க. அதாவது அங்கே கவர்னர் வாழ்ந்த இடம், ப்ளஸ் அங்கே இருக்கிற வெல்ஸு,
ஸோ அங்கே இருக்கிற ஒரு இடத்துக்கு தாண்டி அந்த பினாங் இருக்குன்னு ஒரு மிலிட்ரி பேஸ் வேறு இருக்கான். ஸோ ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வந்து அலௌடு. ஸோ அங்கே மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி நடக்குது, ஸோ இது மாதிரி நிறைய அழகான விஷயங்களை கூட சொன்னார் நம்ம கைடு அங்கே பக்கி கார் டிரைவரு. ஸோ நேச்சர் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது, அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறாங்கிறதும் சான்ஸே இல்லைங்க பினாங்கில். இதில் என்ன ஒரு லக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கூட வந்து பக்கி கார் டிரைவர் தமிழ்கார் தான் போல். நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டு உண்மையிலேயே அவ்வளோ ஜோவியலாக பேசியிருந்தார். ஸோ இந்த மாதிரி தமிழ் ஆளுங்கெல்லாம் எங்கள் வரைக்கும் வந்து வேலை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் எங்களுக்கு நிறைய இடங்களை சுற்றி காமிச்சார். டைமுக்கு தாண்டியும் சுற்றி காமிச்சார். ஆக்சுவலி 20 மினிட்ஸ் தான் அதோட டைமு. அதையும் தாண்டி எங்களுக்கு சில இடம்லாம் காமிச்சு பொறுமையாக நின்று ஒவ்வொரு வியூ பாயிண்ட்லையும் ஃபோட்டோ எடுக்க உதவி செஞ்சு உண்மையிலேயே செம்ம ஹெல்ப்பாக இருந்தாருங்க. ஸோ இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரிங்க. இதுதான் பினாங்கிலோட சென்ட்ரு பாயிண்ட்டு. இங்கேருந்து தான் எல்லா அட்ராக்ஷனும் இருக்குது. இதை தவிர்த்து 4D ஷோ இருக்குது, அது மாதிரி பினாங் முருகர் கோயிலும் இருக்குது. ஸோ எங்களுக்கு டைம் இல்லாததுனாலே நாங்கள் சில இடங்களை பார்க்க முடியல. ஏன்னா ஈவினிங் டயத்துக்கு மேலே ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிடும்ல. ஸோ அதுவும் ஒரு பிரச்சனை இங்கே. ஸோ ரொம்பவே ஒரு ரம்மியமான இடமா இருந்ததுதாங்க. ஸோ அது வந்தோம். ஸோ நாள் ஃபுல்லாக இந்த ப்ளசண்ட்டான சைட் சீங்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக நம்ம ரூமுக்கு செக்இன் ஆனோம். ஹோட்டல் நியோ பினாங் தான். ஸோ பினாங்கோட சிட்டி சென்டர்லேயே இருக்குது இந்த ஹோட்டல். கிட்டத்தட்ட 23 ஃப்ளோர்ஸுங்க. செம்ம பெரிய ஹோட்டல், சிட்டி வியூவோட உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் ஒரு சின்ன ரூம் டூரு. பாருங்கள், நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஸ்டாண்டர்ட் ரூமாக இருந்தாலும் செம்ம எஸ்தட்டிக்ஸோட, அதுவும் சிட்டி வியூவில் செம்மையாக இருந்ததுங்க. அந்த கர்ட்டனை திறந்தேன், நைட் டைம்னால என்னால் காட்ட முடியல. ஸோ அதர்வைஸ் செம்ம ஒரு க்ளீன் ஸ்பேஷியஸ் ரூம். ஸோ மக்களே, இத்தோடு நம்மளோட Day 3 vlogோட எண்டுக்கும் வரும். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான பிக்சர் சீக்கான பினாங் ஹில் ஐலாண்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் ஜஸ்ட் ஆரம்பம் தாங்க. இன்னும் சில அட்ராக்ஷன்ஸ் இருக்குது பினாங்கு. தென் ஒன்லி வி ஷிஃப்ட் டு த மெயின் ஃபோக்கஸ் பாயிண்ட் கோலாலம்பூர். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த அட்ராக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பிஎம்கே ஹாப்பி ஜர்னியில் இது மாதிரி டிஃப்ரெண்ட் அட்ராக்ஷன்ஸ் ஒவ்வொரு டெஸ்டினேஷன்லையும் யூனிக்காக ஏதாவது இருக்கணும்னு சொல்லி தான் எங்களோட மோட்டோவே. ஸோ வழக்கமான டெஸ்டினேஷன்ஸாக இல்லாமல் ஸோ இது மாதிரி டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன்ஸ் என்ன இருந்தாலும் நீங்கள் பிஎம்கே ஹாப்பி ஜர்னியை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் அஃபோர்டபுள் அண்ட் யூனிக் பேக்கேஜஸ். ஸோ காண்டாக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்க வரைக்கும் மலேசியா சீரீஸில். அன்டில் நெக்ஸ்ட் டே.